கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் வாழும் வாழ்க்கை பயணம் எப்போதும் சீரான சாலை அல்ல. பல தடைகள், துன்பங்கள், சோதனைகள் நிறைந்த பாதையாக இருக்கும். இன்னைக்குமே கவர்மெண்ட்ல ரோடு போட்டிருக்காங்க. எல்லா இடமும் ஒரே மாதிரி பாலிசா இருக்குமா? சில இடங்கள்ல பள்ளங்கள் தோண்டி மூடப்படாமல் இருக்கும். சில இடங்கள்ல நைட்டோட நைட்டா மழை பெஞ்சு அந்த இடத்துல ரோடே இல்லாமல் அரிச்சு காணப்படும். அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கை பாதையும் அமைந்துள்ளது. ஒரு மாணவன் என்று சொல்லி எடுத்துக்கொண்டீங்கன்னா அவனுக்கு எதை குறித்து பயம் இருக்கும்? தேர்வை குறித்து பயம் இருக்கும். ஐயையோ, தேர்வு வருதே, நான் இன்னும் படிக்கலையே, இன்னும் இவ்வளவு போர்ஷன் இருக்கேன்னு சொல்லி அவன் என்ன செய்வான்? பயப்படுவான். அல்லாட்டி தேர்வு எழுதினதுக்கு அப்புறம் ஐயோ, நான் நல்லா எழுதலையே, தோல்வி ஆயிருவேனோ, என்னோட எதிர்காலம் என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருக்கும். இது மாணவனுக்குரிய கவலை. ஒரு இளைஞனுக்கு எப்படி இருக்கும்? ஒரு யூத் பையனுக்கு அது வேலை வாய்ப்புக்காக. அவன் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்காம எத்தனையோ கம்பெனிகள் ஏறி இறங்கி அலைஞ்சி திரிஞ்சு, ஐயோ எத்தனை நான் கஷ்டப்பட்டு படித்தேனே, எவ்வளவு ரேங்க் எல்லாம் வாங்கினேனே, எனக்கு இன்னும் வேலை கிடைக்கலையேன்னு சொல்லி அவனுக்கு அந்த நிலைமை ஆகலாம். அந்த எதிர்காலத்தை குறித்த பயம் அவனுக்கு இருக்கலாம். ஒரு குடும்பத்துல நம்ம குடும்ப தலைவியா, குடும்ப தலைவனா என்ன நினைப்பணும்? ஐயோ, எனக்கு என் பிள்ளைக்கு இன்னும் இந்த தீராத நோய் இருக்குதே, இதுல இருந்து விடுதலை கிடையாதா? நான் எப்ப கடன்ல இருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும்? நான் என்னைக்கு கடன் இல்லாத வாழ்க்கை வாழ முடியும்? என்னுடைய குடும்ப பிரச்சனைகள் என்னைக்கு தீரும்? என்னுடைய பொருளாதார பிரச்சனைகள் என்னைக்கு தீரும்னு சொல்லி கூட நம்ம கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம். எல்லாருக்கும் பணக்காரனா இருந்தாலும் அவனுக்கு ஒரு கவலை இருக்கும், இல்லாதவனா இருந்தாலும் அவனுக்கு ஒரு கவலை இருந்து கொண்டுதான் இருக்கும். சாப்பிட்ற முடிகிற வயசுல நம்மளால சாப்பிட முடியாது. சாப்பிடணும்னு நினைக்கிறப்ப ஏதாவது ஒரு நோய் வந்து நம்மளால என்ன செய்ய முடியாது? அந்த இதை சாப்பிட முடியாம போயிருது. ஒரு விசுவாசிக்கு அது உலக சோதனை, பாவ ஆசைகள். விசுவாசிக்கு எப்படி சோதனை இருக்கும்? கவலைகள் இருக்கும், தடைகள் இருக்கும். இந்த உலகத்தில் உள்ள பொருளாதார இச்சைகளினால சோதனை இருக்கும், பாவ ஆசைகளினால சோதனை இருக்கும். அவரை என்ன செய்ய முடியாது? ஆன்மீக வளர்ச்சியில் அவரை கொண்டு போக முடியாது. அது தடையா இருக்கும்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். இந்த தடைகள் சில சமயம் மிக பெரியதாக தோன்றலாம். நாம் முன்னால் ஒரு மலை போல நின்று கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நம்ம முயற்சிக்கிறோம், ப்ரேயர் பண்றோம், பிரார்த்திக்கிறோம், வேண்டுதல் செய்கிறோம், ஓடுறோம், அதை தள்ளுறோம். ஆனாலும் அந்த தடை என்ன செய்ய முடியல? அசைக்க முடியாத நேரத்துல தான் நம்ம மனதுல ஒரு கேள்வி எழும். நான் இனி என்ன செய்ய போறேன்? இவ்வளவு முயற்சி பண்ணி, இவ்வளவு போராடி இந்த தடையை தாண்ட முடியாதா? நான் இதுல சிக்கிக் கொள்வேனா அப்படின்னு சொல்லிதான் நம்ம நினைக்கிறோம். அந்த கேள்விக்கு தான் பதிலாக தேவன் இன்று தருகிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக போகிறார். மீகாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியத்தில் நாம் பார்க்கிறோம், தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக போகிறார். எவ்வளவு ஆறுதலான வார்த்தைகள், எவ்வளவு சந்தோஷமான வார்த்தைகள். இந்த வசனம் சொல்லும் செய்தி நமக்கு என்ன? இது நாம் எதை குறித்து தியானிக்கிறது? இந்த வசனம், நீ தனியா இல்லப்பா, நீ முன்னேற முடியாம நின்னாலும் உன் கூட தேவன் இருக்கிறார், உனக்காக வழி செய்வார். அவர் பின் தொடர்ந்து வரமாட்டாரு, உன் பின்னாடி வரமாட்டாரு. உன்னை முன்னாடி அனுப்பிட்டு, ஒரு சிங்கமோ கரடியோ வந்தா கூட உன்னை முன்னாடி அனுப்பிட்டு பின்னாடி வர்ற தேவன் அவர் இல்லை. தடைகளை உடைத்து உனக்கு பாதையை திறப்பார் அப்படின்னு சொல்லி கூட பார்க்கிறோம். வேதாகமத்துல பல சாட்சிகள் இருக்கின்றன. தேவன் ஜனங்களுக்கு முன்னே சென்று வழி செய்தார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். இதற்கு 3 எடுத்துக்காட்டுகளை நாம் பார்ப்போமா? தடைகளை நீக்கி முன்னேற்றும் கர்த்தர். நம்மளுடைய தடைகள், நம்மளுடைய வாழ்க்கையில எந்த தடைகளாக இருந்தாலும் அதை நீக்கி நம்மளை முன்னேற செய்கிற தேவன் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். செங்கடல் பாதை முடியாததை சாத்தியமாக்குகிறார். யாத்திராகமம் 14 இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து வர்றப்ப செங்கடல் குறுக்க இருக்கு, இதுக்கா நீ எங்களை கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லி அவங்க முறுமுறுக்கிறாங்க. தேவன் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து விடுதலை பெறாங்க, ஆனாலும்
செங்கடல் பின்புறம் பார்வோனின் படைகள் அவங்கள வருது. என்ன செய்யன்னு தெரியல. மரணம்தான் தீர்வு அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ஆனா தேவன் சொல்றாரு, மோசேயின் கையில் இருந்த சாதாரண கோல்ங்க, ஒரு கம்பு, ஒரு தடி, ஊன்றுகோலை பயன்படுத்தி கடலை என்ன செய்கிறாரு, உன் கோலை நீட்டுப்பா, அதை 2ஆ பிளந்து வழிவிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தேவன் நமக்கு சிறியதாக தோன்றும் கருவிகளை கூட மோசேயின் ஊன்றுகோல் போல பயன்படுத்தி அதிசயம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம் வாழ்க்கையில செங்கடல் அப்படின்னு சொல்லி சாத்தியமற்ற நிலைமையா இருக்கலாம். நம்மளுடைய வாழ்க்கை செங்கடலா தோன்றலாம். ஆனா மருத்துவர் கைவிடப்பட்ட நோயா இருக்கலாம், தீர்க்க முடியாத பிரச்சனையா இருக்கலாம், தீர்க்க முடியாத கடனா இருக்கலாம், பாவ பழக்க வழக்கங்களா இருக்கலாம். அங்கே தேவன் தம்முடைய மகிமையை என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். தேவன் எப்போதும் வழி செய்வார். அது நம்மால கற்பனை செய்ய முடியாத பாதையாக இருக்கும். யோசிக்கவே இல்லைல, மோசே கூட யோசித்திருக்க மாட்டாரு. எத்தனையோ தடைகளை தாண்டி வந்துட்டேனே, இப்ப நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி, அந்த கோலை நீ நீட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி நம்மளுடைய பாதையிலையும் தடைகள் இருந்தாலும், ஐயோ இது ஒரு சின்ன கருவியா இருக்கலாம், நமக்கு அது சின்ன கருவியா தோன்றலாம், தேவன் அதை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். 2வதாக யோர்தான் ஆறு முன்னாடி நிற்கிறது. யோசுவா 3வது அதிகாரத்துல வாக்கு பண்ணின தேசத்தை அடைவதற்கு முன் யோர்தான் ஆறு என்ன செய்து பெருக்கெடுத்து ஓடுதுங்க. மக்கள் ஆயிரக்கணக்கில் இருக்காங்க. தண்ணீரை யாரால என்ன செய்ய முடியல, அடக்க முடியாது. ஆனா அந்த ஆசாரியர்கள் அந்த பெட்டியை தூக்கி விசுவாசத்தோட காலடி வச்ச உடனே யோர்தான் என்ன செய்யுது, குவியலா நிக்குதுங்க. தேவன் முன்னே போகிறார்ல, அவர் தானே வாக்கு பண்ணினாரு நீ இந்த தேசத்துக்கு போவீங்கன்னு சொல்லி. அப்ப எப்படி அது தடையா தோணும்? நம்மளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார்ல, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் என்று சொல்லி. தேவன் எப்போது நம்மளுக்கு முன்னே செல்வாரு. ஆனால் அவர் நம்மிடம் விசுவாசத்தை தான் கேட்கிறாரு. விசுவாசம் இல்லாட்டி தடைகளை நம்மளால உடைக்க முடியாது. தேவன் நமக்கு செய்வாரு, தேவன் நமக்கு முன்னாடி போறாரு, தேவன் நம்முடைய பாதைகளை உடைத்து எறிவாரு அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட ஒரு விசுவாசம் வேணும். ஆசாரியர்கள் தண்ணீர்ல காலடி வைக்காமல் இருந்தால் யோர்தான் என்ன செஞ்சிருக்காது, குவியலா நின்றுக்காது. அது போல நம்முடைய வாழ்க்கையில தேவன் வாழ்க்கையில நம்மளுடைய பிரச்சனைகளை தடைகளை அகற்ற அவர் தயாராக இருக்கிறார். ஆனால் நம்மிடமிருந்து விசுவாச அடிகள் தேவை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒரு வேலைக்கு விண்ணப்பிப்பது, ஒரு மருத்துவ சிகிச்சையை முயற்சிக்கிறது, ஒரு சேவைக்குள்ள அடியெடுத்து வைப்பது, இவை எல்லாமே என்னது, விசுவாச அடிகள் தான். ஒரு விசுவாசத்தோட நம்ம கடந்து செல்கிறோம். இன்னைக்கு போறேன், நான் இந்த கம்பெனில எனக்கு வேலை கிடைக்கணும், இன்னைக்கு நான் போறேன், இந்த டாக்டர் மூலமா எனக்கு இந்த வியாதி நீக்கப்படணும்னு சொல்லி நம்ம கிட்ட ஒரு விசுவாசம் இருந்தாதான் தேவன் அந்த இடத்துல கிரியை செய்வார். விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். தேவன் நம்மை பின்தொடர்ந்து வரமாட்டாரு, முன்னே சென்று வழி செய்கிறார். நீங்க இங்க வேண்டப்பயே அவர் அங்க உங்களுக்கு வழியை ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார். 3வதாக எரிகோ சுவர்கள். மனிதனால் முடியாததை முறியடிக்கும் தேவன். யோசுவா 6வது அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். வாக்கு பண்ணின தேசத்துல நுழைந்ததும் அவங்க எதிர்கொண்ட மிகப்பெரிய தடையாக இருந்தது எரிகோ நகரம்தான். பெரிய சுவர்கள், பலமான இராணுவம். மனித ரீதியில் அதை என்ன செய்யவே முடியாது, மனுஷனால அதை வெல்லவே முடியாதுங்க, அவ்வளோ பெரிய சுவர். ஆனால் தேவன் கூறுறாரு, நீ துதிப்பான்னு சொல்லி. துதித்தலினால எரிகோ கோட்டைகள் விழுந்தது அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். 7ஆம் நாள்ல எரிகோ சுவர் தானாவே விழுகுதுங்க. அவ்வளோ பெரிய இராணுவம், அவ்வளோ பெரிய சுவர். அடிக்கல, நொறுக்கல, குண்டு போடல. வாயின் வார்த்தைகளினால, ஒரு துதியினால எரிகோ கோட்டையே விழுகிறப்ப நம்மளுடைய தடைகளையும் தேவன் நீக்கி போட வல்லவராய் இருக்கிறார். நம்மளுடைய விசுவாசத்தின் அடிகளினால், நம்முடைய விசுவாசத்தின் அடிகளை உறுதிப்படுத்துவதால். ஆழமான பாடம் நமக்கு இது என்ன சொல்லுகிறது? தேவன் சில தடைகளை தெய்வீக வழியில் மட்டுமே இடிக்கிறார். நம்மளுடைய புத்திக்கு அது எட்டாதது, நம்மளுடைய அறிவுக்கு அது எட்டாதது, நம்மளுடைய வலிமைக்கு எல்லாம் அது போதாதது. தேவன்
ஆன்மீக வழியில மட்டும்தான் போய் பிரார்த்தனையின் மூலமாக மட்டும்தான், நம்பிக்கையின் மூலமாக மட்டும்தான், விசுவாசத்தின் மூலமாக மட்டும்தான் அந்த பிரச்சனைகளை என்ன செய்ய முடியும், சரி செய்ய முடியும் சொல்லி கூட தேவன் நினைக்கிறார். தேவன் கீழ்ப்படுதலை சோதித்து பார்க்கிறாரு. மனிதனுக்கு அது முட்டாள்தனமா தோன்றினாலும் கீழ்ப்படுதலால கடைசி என்ன கிடைச்சது, வெற்றி தான் கிடைக்கும். நம் வாழ்க்கையில எரிகோ சுவர் அப்படின்னு சொல்லி நீண்ட நாட்களா முடைக்க முடியாத பந்தங்களா இருக்கலாம், தலைமுறை சாபங்களாக இருக்கலாம், ஆன்மீக தடைகளாக இருக்கலாம். துதித்தலினால் எரிகோ கோட்டை விழுந்தது. நம்மளுடைய விசுவாச அடிகளினால் இன்னைக்கு நம்ம கிட்ட உள்ள பிரச்சனைகள், நீண்ட நாட்களாக முடைக்க முடியாத பிரச்சனைகள், தலைமுறை சாபங்கள் உடைத்தெறியப்பட தேவன் முன்னே போகிறாருங்க. தேவன் நம்மளிடம் கேட்பது என்னது, நம்மளுடைய கீழ்ப்படிதலை. நம்மளுடைய கீழ்ப்படிதலை தான் அவர் என்ன செய்யறாரு, கேட்கிறார். இன்னைக்கு நம்ம இதுல இருந்து என்ன 3 முக்கிய பாடங்களை நம்ம தெரிஞ்சுக்கொண்டோம் அப்படின்னா, செங்கடல் முடியாத சூழ்நிலையிலும் தேவன் சாத்தியமாக்கினார் அல்லவா, யோர்தான் தேவன் முன்னே செல்வார் அல்லவா, நம்மளுடைய விசுவாச அடியை எதிர்பார்க்கிறார் அல்லவா, எரிகோ மனிதனால் முடியாததை தேவன் சக்தியால் முறியடிப்பார் என்று சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். அதுக்கு நம்மளுடைய கீழ்ப்படிதல் தேவை என்று சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நமக்கும் செங்கடல், யோர்தான், எரிகோ மாதிரியான தடைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம். செங்கடலை பிளந்தவர் நம்மளுடைய சாத்தியமற்ற பிரச்சனைகளை தீர்க்க வல்லவராய் இருக்கிறார். யோர்தானை நிறுத்தியவர் நமக்கு முன் சென்று வழி செய்வார். எரிகோ சுவரை இடித்தவர் நம் வலுவான தடைகளை முறியடிப்பார் என்று சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம். தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக போகிறார். நாம் விசுவாசிப்போமா? தேவனுடைய கரத்தில் நாம் கேட்போமா? ஜெபம். கர்த்தாவே, நாங்கள் எப்போதும் வாழ்க்கையின் பாதையில எங்களுக்கு தடைகள், சிரமங்கள், சோதனைகளை சந்திக்கிறோமே சுவாமி. பல நேரங்களில் அந்த தடைகள் எங்களுக்கு பெரிய மலைகளாக தோன்றினாலும் உமது வார்த்தை வாக்குறுதி அளிக்கிறதே ஐயா, தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்னே போகிறார் என்று சொல்லி இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள செங்கடல் போன்ற, யோர்தான் போன்ற, எரிகோ போன்ற தடைகளை நீக்கி எங்களுக்கு முன்னேற வழி செய்து கொண்டிருக்கிற தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி. எங்களுடைய விசுவாச அடிகளை எடுக்க எங்களுக்கு துணிச்சலை தாங்க, எங்களுக்கு நம்பிக்கையை கொடுங்க. உம்முடைய குரலை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய செய்கைகளை நாங்கள் மறக்காமல் சாட்சியாக வாழ எங்களை ஆயத்தப்படுத்துங்க சுவாமி. இனி வரும் நாட்களில் எங்களுடைய ஒவ்வொரு முன்னேற்றத்திலும் நீர் முன் சென்று எங்களுடைய தடைகளை உடைத்து எங்களுக்கு வெற்றியின் பாதையில் நடத்துவீங்கன்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.